இன்று ஜெயா பிளஸ் மிக முக்கியமான தலைப்பை விவாதிக்க இருக்கிறது. ஒற்றுமையை வலியுறுத்தும் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பு பொதுக்குழுவை கூட்டி விவாதிப்பாரா பழனிசாமி என்கிற தலைப்பின் கீழ் தான் நாம் விவாதத்தை நடத்த இருக்கிறோம். மிக முக்கியமான தலைப்பும் கூட. அதற்கான காரணம் எடப்பாடி கே. பழனிசாமி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை. சமீபத்தில் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் காய்த்த மரம்தான் கல்லடிப்படும், அப்படித்தான் எதிரிகள் ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என கம்பீரமான ஆலமரத்தின் நுனி கிளையில் சிலர் அமர்ந்து கொண்டு அடிமரத்தையே வெட்டி சாய்க்க பார்க்கிறார்கள் என முதல் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இது சி.வி. சண்முகத்திற்கு ஒரு நேரடியான விமர்சனமாக கூட பார்க்க முடிகிறது. ஆனால் அதே அறிக்கையில் கடைசி பக்கத்தில் துரோகம் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதும் அவர்கள் திருந்தினால் தாயுள்ளத்துடன் மீண்டும் ஏற்றுக்கொள்ளவும் தெரியும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். யாருக்கு என்ன விஷயத்தை எடப்பாடி கே. பழனிசாமி சொல்ல வருகிறார்? இது ஒரு பக்கம் இருக்கையில், மற்றொரு பக்கம் சி.வி. சண்முகம் தரப்பு பொதுக்குழுவை கூட்டி அதிமுக விவகாரங்கள் தொடர்பாகவும் அதிமுகவின் தொடர் தோல்விகள் குறித்தும் விவாதித்தால் மட்டும்தான் எதிர்கால அதிமுகவிற்கான வரலாறுகள் இருக்கும் என அவர் திறம்படவே தெரிவித்திருக்கிறார். இது குறித்து தான் இன்றைய தினம் ஜெயா பிளஸ் மிக விரிவாக விவாதிக்க இருக்கிறது. முன்னதாக நேயர்களுக்கு நான் விருந்தினர்களை அறிமுகம் செய்து வைத்து விடுகிறேன். பத்திரிகையாளர் திரு ராமகிருஷ்ணன் நம்மோடு நேரலை வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம், உங்கள் நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். இவர்களோடு அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் மற்றும் பத்திரிகையாளர் திரு டி.எஸ்.எஸ். மணி, உங்கள் இருவரையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இவர்களோடு அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரனும் இன்னும் சற்று நேரத்தில் நம்மோடு இணைய இருக்கிறார். அவரோடு நாம் பேச இருக்கிறோம். முன்னதாக அக்னீஸ்வரன் சார் உங்ககிட்ட தொடங்கலாம் நினைக்கிறேன். பொதுவாக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு ஒரு சில நாட்களுக்கு அந்த அரசியல் தாக்கம், அந்த சூடு இருக்கும். ஆனால் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிந்து சில வாரங்கள் கடந்த பிறகும் இந்த அதிமுகவுக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு புகைச்சல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. யார் எந்த முடிவை எடுக்க போறாங்க அப்படின்றது ஒரு குழப்பமாகவே இருக்கு. பொதுக்குழுவை கூட்டி இந்த பிரச்சனையை எடப்பாடி கே. பழனிசாமி முடிக்க போகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. மற்றொரு பக்கம் சி.வி. சண்முகம் பொதுக்குழுவை கூட்டினாலும் கூட ஒரு நிசப்தமான ஒரு சூழலை அவர் சந்திக்கவும் தயாராக இருக்கிறார். இல்லை மீண்டும் ஒரு புது புது பிரச்சனைகளை உருவாக்கி வேறு ஏதாவது ஒரு கோணத்தில் இந்த திசை திருப்பலாக நடக்கக்கூடுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. உங்களுடைய பார்வை இந்த அரசியல் வீகம் எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற பொது தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சியிலும் கொஞ்சம் குழம்பி போய் தான் இருக்குது. ஆளுங்கட்சியாக வந்திருக்கக்கூடிய தாவேகாவுக்கு பெரும்பான்மை இல்லை. திமுகவுக்கு திமுகவினுடைய தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக முடியவில்லை. எதிர்க்கட்சி அந்தஸ்தில் இருந்த அதிமுக எதிர்க்கட்சியை இன்றைக்கு இழந்து நிற்கிறது. இது மூணும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இயக்கங்களான அதிமுக திமுக அந்த இயக்கங்களுக்கே ஒரு சவாலாகத்தான் இது பார்க்கப்படுது. இது ஒன்று. ஆனால் நீங்கள் இன்றைக்கு வைத்திருக்கக்கூடிய இந்த தலைப்பு இருக்குல்ல, இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுக்குழுவை கூட்டுவாரா மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டுவாரா அப்படின்னா 6 மாதத்திற்கு ஒரு செயற்குழுவை கூட்ட வேண்டும். நான் சொல்லுவது அதிமுகவினுடைய உபவிதி பைலா அதைத்தான் சொல்லுகிறது. ஒரு வருஷத்துக்கு ஒரு பொதுக்குழுவை கூட்டணும். அப்ப இதுதான் அங்கு சட்டம் சொல்லுகிற வழிகாட்டு முறைகள். ஆனால் இப்ப நீங்க தேர்தலுக்கு பிறகு இதை சொல்லுகிறீங்களா? அப்படி சொல்றதுன்னா ஏன் இப்ப சொல்றீங்க? என்னிடத்துல ஒரு 3 கேள்வி இருக்குது சார். என்னன்னா, இதே நிலையில நீங்க ஆரம்பத்தில் இவங்க சசிகலா அம்மாவை அவங்கள நீக்குகிற போது நீங்கள் எல்லோரும் இன்னைக்கு பொதுக்குழு கூட்டணும்னு சொல்றீங்களே, நீங்களா எங்க இருந்தீங்க? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் இருந்தீங்க. திரு ஓபிஎஸ் அவர்களை நீக்கிற போது எங்கே இருந்தீங்க? டிடிவி தினகரை நீக்கும் போது எங்கே இருந்தீங்க? ஆக அன்றைக்கெல்லாம் எதிர்க்கட்சியாகவும் அதிமுக ஆளுங்கட்சியாகவும் இருந்த காரணத்தினால் நீங்கள் அன்றைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக இருந்தீர்கள். இன்னைக்கு ஆளுங்கட்சியாகவும் அதிமுக இல்ல, எதிர்க்கட்சியாகவும் இல்ல. ஆகையினால புதுசா உதயமான லீமா ரோஸ் அம்மாவை பார்த்து அவர்களோடு அரசியல் அப்படியே உறவு கொண்டாடி இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்கன்னா இது கட்சி நலனுக்கா? ஆனா தேர்தலுக்கு பிறகு இந்த முடிவுக்கு ஏன் சி.வி. சண்முகம் வந்திருக்கார் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி அக்னீஸ்வரன் எழுப்புறார். ஆனா சி.வி. சண்முகம் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கூட தேர்தலுக்கு முன்பு பன்னீர்செல்வம் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு செல்லும் போது கூட நாங்கள்லாம் எடப்பாடிகிட்ட போய் வலியுறுத்தினோம், எல்லாரையும் வெளியில் விடக்கூடாது, அது நம்முடைய கட்சிக்கு பாதகமாக முடியும் அப்படின்னு எல்லாருமே ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க இல்லையா? யாரையும் கட்சியை விட்டு வெளியேற்ற வேணும்னு எடப்பாடிகிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆனால் எடப்பாடி ஏற்கவில்லை என்பதனுடைய
உச்சகட்ட அதிருப்தி தான் இன்னைக்கு சிவி சண்முகம் வெளியில வந்திருக்கிறதுக்கான காரணம். அப்படியே புரிஞ்சுக்கலாம்ல. அன்னைக்கெல்லாம் வந்து திரு ஓபிஎஸ் அவர்கள் போகிற போதெல்லாம் தமிழ்நாட்டுல பத்திரிகையாளர்களே இல்லையா, தொலைக்காட்சி நிறுவனங்களே இல்லையா, சமூக வலைதளமே இல்லையா? ஏங்க, தொலைக்காட்சி நிறுவனம் உதவி இல்லாமலேயே ஒரு சமூகத்துல இருக்கக்கூடிய இந்த சமூக நலத்தை வச்சு வலைதளத்தை வச்சு ஒரு கட்சி ஆட்சியை பிடிச்சிருக்குன்னா அன்னைக்கு நீங்க சொல்லியிருக்கணுமா இல்லையா? சார், இன்றைக்கும் 88 மாவட்ட கழக செயலாளர்ல ஒருவரை தவிர 81 பேர் பங்கேற்றிருக்காங்கல்ல. ஆகவே இப்ப அதுவுமே மிரட்டலுக்கு பணிந்துதான் பங்கேற்றிருக்காங்க. அதையும் சிவி சண்முகம் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். நான் இப்படி கேக்குறேன், அப்படின்னா ஆரம்பத்திலிருந்து அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள்லாம் அப்ப மிரட்டலுக்கு பணிஞ்சுதான் இவங்களும் அண்டு வரைக்கும் அமைதியா இருந்தாங்களா? ஆக தங்களுக்கு ஒரு ஆதாயம், லாபம், ஒரு அமைச்சராக வேண்டும் என்று சொன்னால் தன்னை உருவாக்கிய அதிமுகவே இன்னைக்கு வந்து நீங்க பதம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு விஷயம் சார், 2 விஷயத்தை நம்ம இதுல உன்னிப்பா கவனிக்கணும். என்னன்னா, பொதுக்குழு கூட்டணும், அது தேவை. அதை என்ன செய்ய போறாங்க, இது ஒண்ணு. ரெண்டாவது, 47 பேர்ல 25 பேர் இன்னைக்கு தாவேகாவுக்கு ஆதரவா வாக்களிச்சிருக்காங்க. 90 நாளையில சபாநாயகர் முடிவெடுக்கணும். இப்ப அவர் எடுப்பாரா? இல்ல. அவர் எப்படி எடுப்பாரு? ஐயா அப்பாவு வந்து ஒரு ஃபார்முலா போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆளுங்கட்சிக்கு ஆதரவா தான் முடிவு எடுப்பாங்க. அதுக்கு மேல ஆளுநர் முடிவு, அதுக்கு மேல கட்சி அதிமுக நீதிமன்றத்தை நாடும். இது ஒரு புறம். ஆனா சிவி சண்முகம் இன்னைக்கு சொல்றாரு, எங்களுக்கு தான் பெரும்பான்மை இருக்கிறது. ஒரு பைலா விதிகளின்படி அதிமுகவுக்கு ஒரு தனி பைலா இருக்கு. அந்த பைலா அடிப்படையில் எங்களுக்கு நீக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதியே இல்லை. அவருக்கு அந்த அதிகாரத்தை நாங்கள் கொடுக்கவே இல்லை. அவர் எப்படி எங்களை நீக்க முடியும்? எங்களுக்கு ஃபேவரா தான் எந்த முடிவும் வரும் ரொம்ப திட்டவட்டமா சொல்றாங்களே. கரெக்ட். முன்னாள் சட்டத்துறை அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கிறாரு. ஆனால் 2023 மகாராஷ்டிரா மாநிலத்துல சிவசேனா 34 பேர் அதுல இருந்து பிரிஞ்சு பெரும்பான்மை எடுத்துக்கிச்சு. தேர்தல் என்ன சொல்லுச்சு? பெரும்பான்மை எடுத்துக்கல, 20 பேர் எதிர்த்து வாக்களிச்சாங்க, 34 பேர் நாங்க தான் எண்ணிக்கை அதிகம்னாங்க. நீதிமன்றத்துக்கு போனாங்க. என்ன சொல்லுச்சுன்னா, அரசியல் கட்சி தான் சட்டமன்ற கட்சியா வருது, அந்த சட்டமன்ற கட்சியினுடைய கொறடா விப்பு தான் என்ன முடிவெடுப்பாரு. ஆக பெரும்பான்மை இங்கு முக்கியம் இல்ல, அரசியல் கட்சியினுடைய தலைவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான் சொல்லியிருக்குது. இங்க எதிர்பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதிமுக என்பது இழப்புகள் இந்த மாதிரி போவதனால் இழப்புகள் ஏற்படும் அதிமுகவுக்கு. ஆகவே பிரிந்தவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்வது வருங்கால அதிமுகவுக்கு அது நல்லது. அது ஒரு நியாயமான கோரிக்கை தானே. அதுல ஏன் எடப்பாடி அது என்ன சார், ஏற்கனவே நீக்கிறவங்க எல்லாம் நீக்கிறப்ப எல்லாம் இவங்களுக்கு என்ன அன்னைக்கு ஏன் மௌனமாக இருந்தீர்கள்? அன்னைக்கு அவர்களுக்கு செஞ்ச தீங்கு உங்களுக்கு இன்றைக்கு அமைச்சர் பதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அன்னைக்கு விட்டு கொடுத்துட்டீங்களா, அல்லது இன்னைக்கு தான் நியாயத்தின்படி நீங்க நடக்கிறீங்களா? ஆகவே இந்த இது வந்து அதிமுக வலுவிழந்து போகக்கூடாது. ரெண்டாவது சார், தாவேகாவுல யாருமே தெரியாத, முகம் தெரியாதவங்க, ஆள் தெரியாதவங்க, எந்த இதுமே இல்ல, கட்டமைப்பே இல்லாத கட்சி இன்னைக்கு வந்திருக்குதுன்னா காரணம் என்னன்னா, புதுசா இளைஞர்களை கொண்டு வர்றாங்க. ஆனால் அதிமுகவில் 40 வருஷம் மாவட்ட செயலாளர், 30 வருஷம் எம்எல்ஏ. இந்த நிலைமையை வருங்கால சமுதாயத்திற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். இது அதிமுக புரிந்து கொள்ள வேண்டும். இழப்புகள் என்பது ஒவ்வொரு மனிதரும் ஒரு பேரிழப்பு கட்சிக்கு. ஆகையினால எல்லோரும் ஒன்று சேர்ந்து அதிமுகவை மீண்டும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வரணும்ன்றது பொதுமக்கள் நிறைய பேர் விரும்புறாங்க. சரி, உங்களுடைய முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். அதிமுக, இந்த திமுக எல்லா கட்சிகளுக்குமே ஒரு விதமான சூழல் தேர்தலுக்கு பிறகு அது என்னன்னே புரிஞ்சுக்க முடியல, ஒரு அவிழ்க்க முடியாத முடிச்சாவே இருக்கு அப்படின்றாரு. ஆனால் தேர்தலை சந்தித்திருக்கக்கூடிய திமுகவில் இது போன்ற எந்த ஒரு பிளவுகளும் ஏற்படவில்லை. தாவேகாவிலும் கூட எந்த ஒரு பிளவும் தேர்தலுக்கு பிறகு அதற்கான ஒரு சின்ன அறிகுறி கூட தெரியல. ஆனால் அதிமுக தான் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருக்கு. 2 அணியா பிரிஞ்சிருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடங்கி மாவட்ட செயலர்கள் வரைக்கும் பிரிஞ்சிருக்காங்க. அப்படின்றப்போ அதிமுகவுக்கு மட்டும் பிரிவதற்கான நோக்கம் என்ன? ஏன்னா எல்லா தரப்புமே பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அதிமுக திமுக கூட நடத்திருக்காங்க, தாவேகா அதிமுக கூட நடத்திருக்காங்க. ஆனால் அதிமுகவில் மட்டும்தான் இந்த பிளவு. அதிமுக தான் ஜனநாயக கட்சின்னு வருத்தம். நீங்க திமுகவை ஒப்பிடும்போது 59 எம்எல்ஏ ஏறத்தால நீங்க ஆளுங்கட்சியா இருந்தப்ப 2021 இருந்து திமுக 59 எம்எல்ஏக்களை இழந்திருக்குது. ஆனா 75 சட்டமன்ற உறுப்பினர்களில் 2021 அதிமுக 66 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று அதுல இன்னைக்கு 28 சட்டமன்ற உறுப்பினர்களை இழந்திருக்கிறது. இது வருத்தம் தான்.
காலம் முழுக்க நான் பெரிய இது அப்படின்னு நம்ம ஒரு இயக்கத்தை நினைக்க முடியாது. எல்லோரும் ஊர் கூடி தேர் இழுப்பதுதான் ஒரு இயக்கத்திற்கு நல்லது. ஏன்னா இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் என்றுதான் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் சொல்லிட்டு போனார். ஆக அப்படிப்பட்ட இயக்கம் என்பது இன்றையிலிருந்து நாங்கள் தாயுள்ளத்தோடு செயல்படுவோம் என்று மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுகிறார் என்றால் அதை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். நீ இன்றையிலிருந்து ஒருவரை கூட நீங்கள் நீக்க கூடாது. ஒருவேளை பொதுக்குழு கூட்டுவதாக இருந்தால் நீக்கியவர்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு இடமாகத்தான் அது இருக்க வேண்டும் என்று மக்கள் கருதுகிறார்கள். அந்த அறிக்கையில தாயிலத்தோடு சேர்த்து கொள்ளப்படும் அப்படின்னு சுட்டிக்காட்டக்கூடிய அதே எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய நலனை நான் பெரிதும் மதிக்கிறேன், அதனால பிரிஞ்சு சென்றவர்களை நான் இணைக்கிறேன், இனி அதிமுகவுடைய வளர்ச்சிக்கு மட்டும் பாடுபடுவோம், ஏன் வெளிப்படையா சொல்ல தயங்குறார்? அதான் ஜெகதீஸ்வரன் கேட்கிறார். வெளிப்படையா ஒரு விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி சொல்ல தயங்குவதற்கு பின்னால என்னங்க இருக்கு? அவர் சொல்றதுல அவருக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதுல என்ன பிரச்சனை? சட்ட ரீதியாக அவர்கள் அணுகுகிறார்கள், அடுத்து நீதிமன்றம் போவாங்க. அப்படியெல்லாம் போக வேண்டாம். நீங்க சபாநாயகர் என்ன முடிவெடுப்பாரு அதுக்கெல்லாம் காத்திருக்க வேண்டாம். நீங்கள் யாரையும் நீக்கவே வேண்டாம். நீக்கினால் இழப்பு என்பதை நாம் பார்க்கிறோம். இனிமேலுக்காவது அதிமுகவிலிருந்து ஒரு தொண்டன் கூட நீக்கப்படக்கூடாது என்பதுதான் இந்த 1,34,00,000 பேர் ஓட்டு போட்டவங்க நினைப்பாங்களா மாட்டாங்களா? எங்க திமுகவுக்கு விழுந்த ஓட்டுகள் எல்லாம் தீய சக்தியாக இருந்த ஓட்டுகள் எல்லாம் இன்னைக்கு தூய சக்திக்கு ஆதரவா இருக்குதுன்னா எப்படி? அப்ப இதற்குத்தான் அவர்களுடைய தேவை என்றால் நம்முடைய இயக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும். சார், இந்த இயக்கம் எவ்வளவோ ஏற்றங்களையும் இறக்கங்களையும் சந்தித்த ஒரு இயக்கம். இந்த நேரத்திலாவது புதிய இளைஞர்களை 2011 இளம்பெண்கள் இளம்பாசறை என்கிற ஒரு பொன்னான திட்டத்தை செல்வி ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்தாங்க. அது மாதிரி தகவல் நீங்க தொழில்நுட்ப பிரிவு அது ஆஸ்பயர் சுவாமிநாதன் அவர்களை வச்சு இன்னைக்கு அவர் அமெரிக்காவுக்கு போயிட்டார், கட்சியில் இல்லை. ஆக அப்படிப்பட்ட அறிஞர் பெருமக்களை எல்லாம் கட்சிக்காக உழைத்தவர்களை ஜெயலலிதா அம்மாவே நியமித்தவர்களை எல்லாம் மீண்டும் கொண்டு வாருங்கள். இந்த இயக்கம் கண்டிப்பாக மீண்டும் உறுதியாக ஆட்சிக்கு வரும். அந்த நம்பிக்கை ஒவ்வொரு தொண்டனுக்கு இருக்கணும். ஆனா தலைவருக்கு இல்லையே. தொண்டனுக்கு இருக்கிறது மட்டும் போதாது இல்லையா? நீங்க தலைவர்களுக்கு இல்லன்னு கேக்குறீங்களா? இப்ப நீங்க இந்த 25 பேருக்கு இருக்கா? அமைச்சரானா போதுமா? நான் கேக்குறேன். அதிமுக ஆளுங்கட்சியா அந்த 25 பேருக்கும் கட்சியின் மீதான வெளிப்பாடு இருக்கிறதுனால தானே பொதுக்குழுவை கூட்டுங்க எல்லாரும் இணைங்கன்னு கேக்குறாங்க. எப்படிங்க உங்களுக்கு மட்டும் வந்தா மட்டும் பொதுக்குழுவை கூட்ட சொல்றீங்க? அப்ப இதே உங்களுக்கு மந்திரி அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலையில் அதிமுக ஆளுங்கட்சியா வந்திருந்தால் இப்படி பொதுக்குழு கூட்ட சொல்லுவீங்களா? உங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைச்சிருச்சுன்னா எதுல தாவேக்காவுல பொதுக்குழு கூட்ட சொல்லுவீங்க? நான் என்ன கேக்குறேன் இப்படி முடிச்சுக்கலாம். நான் என்ன கேக்குறேன், இப்ப அதிமுக இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருந்தால் அப்கோர்ஸ் பொதுக்குழு கூட்ட கேட்க மாட்டாங்க. ஏன்னா கட்சி தான் வெற்றி பெற்று விட்டது, அவங்க இங்கே அமைச்சராயிருவாங்க. அதான் வெற்றி பெற்று விட்டது. இப்ப கட்சி தொடர் தோல்விகளை சந்திக்குது. கட்சி தோல்வி மட்டுமல்ல வாக்கு வங்கியும் சரிகிறது. இது அதிமுகவிற்கு ஒரு பெரும் ஆபத்து. இந்த நேரத்துல எடப்பாடி பழனிசாமி விழித்துக் கொள்ள வேண்டும், முன்வாங்கன்னு தான் கேக்குறாங்க. இவ்வளவு தோல்விகளோடு இருந்தவர்கள் தானே இந்த 25 பேர். இன்னைக்கு மட்டும் எப்படிப்பா புத்தர் பொறுத்துக்க முடியும்? ஒரு கட்டத்துக்கு மேல வெடிச்சிரும் இல்லையா? இதனால வெடிப்பு தான். உங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கலன்ற உடனே வெடிக்குதா? இதுதான் உங்கள் சுயலாபமா? எந்த இடத்துலயாவது சிவி சண்முகமோ வேலுமணியோ அமைச்சர் பதவின்றத குறிப்பிடுறாங்களா? இல்ல பொதுக்குழுவை கூப்பிடணும்? சரி சார், தீர்வு என்ன சார்? நான் என்ன கேக்குறேன், தீர்வை சொல்லுங்கள். தீர்வுனா பொதுக்குழு கிடையாது. இந்த பொதுக்குழு கூட்டி தானே எல்லாத்தையும் நீக்கினீங்க. திருமதி சசிகலாமா பொதுக்குழு கூட்டி தானே நீக்கினீங்க. இப்ப ஏன் இப்படி டிடிவி தானே அப்படிதான் நீக்கினீங்க, ஓபிஎஸ் அப்படிதான் நீக்கினீங்க. நான் என்ன கேக்குறேன், இப்படி முடிச்சிடலாம். சிவி சண்முகம் தரப்போ எஸ்பி வேலுமணி தரப்புக்கோ தீர்வு இல்ல. எடப்பாடி பழனிசாமியிடம் என்ன தீர்வு இருக்கு இந்த பஞ்சாயத்தை முடிக்கிறது? நான் என்ன கேக்குறேன், இவர்கள் 25 பேரு என்ன தீர்வுக்காக போனாங்கன்னா அமைச்சராக வேண்டும் என்பதற்கு தான் தீர்வு. ஆனா இப்ப அது இல்ல கேள்வி என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கல. கேள்வி என்னன்னா அதிமுகவை பலப்படுத்தணும்ன்ற முழு நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. 100% நம்பலாம், இந்த அரங்கத்துல இருந்து நம்பலாம். அதற்கான நடவடிக்கையை என்ன எடுக்க போறார்? என்ன எடுக்க போறார் அப்படின்றத இன்னைக்கு மாவட்ட கழக கூட்டத்தில் என்ன பேசியிருக்கிறார், அவங்க வெளிப்படையா பேசணும். நான் என்னன்னா, இன்றையிலிருந்து யாரையும் கட்சி தொண்டனை நான் நீக்க மாட்டேன், நீக்கியவர்கள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கு தான் பொதுக்குழுவை கூட்டுவோம், அப்பொழுது நான் தாயுள்ளத்தோடு இருப்பேன். அன்றைக்கு என்னென்ன முடிவுகளோ அதை நீங்க உள்ளுக்க ரகசியமா எடுத்துக்கங்க. ஆனா வெளிப்படையாக இந்த 2 திட்டங்களை கொண்டு வரணும் அப்படிங்கறதா
பொதுவான மக்களினுடைய எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பா இருக்கு. சரி.